வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். வெரி குட். கடந்த ஒரு 4 வாரமா அந்த திருவிழாவை நல்லா கொண்டாடினீங்க. ஸோ நாளைக்கு அதனுடைய ரிசல்ட் வரக்கூடிய நாள் ஸோ எல்லாருமே அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் அரசியல்ல அந்த தேர்தல் வரலாற்றுல ஒரு சிறப்புமிக்க ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாராலையுமே கணிக்க முடியல. அதாவது எக்ஸிட் போல்ல வந்தது கூட சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது மக்கள் யாரு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாக்கு போட்டுட்டாங்க. பெட்டிக்குள்ள அந்த வாக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஆனா இந்த வெளியில இருக்கிறவங்க பேசுற பேச்சு, அவங்க இது கிளியரா தெரியுது. இன்னைக்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம், இவங்க சொல்லக்கூடிய நம்பர் எல்லாம் ஒரு பிசினஸ்க்காக பண்றாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா ஒருத்தர் ஒரு சார்பா சொல்றாங்க, இன்னொருத்தர் ஒரு சார்பா சொல்றாங்க. நான் இப்ப ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். ஒரு முன்னாள் IPS அதிகாரி. சோ அவர் நான் தனியா சர்வே பண்ண ஒரு தொகுதியிலையும் சொல்லி அவர் ஒண்ணு சொல்றாரு. யாரு என்ன சொல்றாங்களோ, இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல பெட்டிக்குள்ள இருக்கிற வாக்கெல்லாம் வெளியில வந்தது அப்படின்னா உண்மை வெளிவரதான் போகுது. மக்கள் என்ன மனநிலையில வாக்களிச்சாங்க அப்படின்றது தெரியதான் போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இந்த தேர்தல் நேரத்துல நானும் சென்னையில இருந்தேன். நானும் ஓட்டு போட்டேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர்கிட்ட பேசினேன். பட் ஜென்ரலா 99.99% மக்கள் மனநிலையில இந்த கட்சிகள் அதாவது ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா அது யார் வருவாங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. ஏன்னா நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இது எக்ஸிட் போல் இல்ல, இது எக்ஸிட் போல், எக்ஸாக்ட் போல் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய கட்சி தலைவர்கள் சொல்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அது உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரே கம்பெனி மத்த இப்போ நீங்க ஆக்சுவலா அங்க ஒரு எத்தனை கம்பெனி எடுத்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க பையன் 12th ரிசல்ட் வருது. 12th ரிசல்ட் வருத வேற வேற கம்பெனி அனலைஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மாணவர்கள் எவ்வளவு தூரம் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்தா 10 கம்பெனி அனலைஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதானே வரணும், இல்ல கிட்டத்தட்டுக்கு தானே வரணும். ஆனா ஒரு கம்பெனி சொல்லுது விஜய் 98ல இருந்து 120 எடுப்பாருன்னு சொல்லுது. ஒரு கம்பெனி சொல்லுது 1 வருவாருங்குது. மத்த எல்லா கம்பெனியும் 8ல இருந்து 15ல இருந்து 20ன்றது. 120 எங்க இருக்கு? 1, 8, 15 எங்க இருக்கு? நான் விஜய் நாளைக்கு ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிச்சாருன்னு தான் சொல்ல போறோம், இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ஆனால் இவர்களுடைய கருத்து கணிப்பு ஒண்ணு சொல்லுது டிஎம்கே 145ல இருந்து 155 வரைக்கும்னு, ஒண்ணு சொல்லுது 92ல இருந்து 110 வரைக்கும். 192 எங்க இருக்கு? 165 எங்க இருக்கு? 2 சீட்டு மாறினாலே உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிடும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், ஈவன் பீகார்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பிரசாந்த் கிஷோர் தமிழகத்துல இன்னைக்கு இந்த திராவிட மாடல்னு பேர் வச்சு ஃபுல்லா விளம்பர ஆட்சி நடந்தது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கியதுல ஒரு மிகப்பெரிய பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு போய் சேரும். அவர் நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும், அது பஞ்சாப்ல நேத்திக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பஞ்சாபினுடைய முதல்வர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சட்டசபைக்கு வந்தாரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த அளவிற்கு பஞ்சாப்ல ஜெயிச்சதுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனால் அதே பிரசாந்த் கிஷோர் தான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு இடத்தை கூட வின் பண்ண முடியல. மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும், இத்தனை ஓட்டு வாங்குவாங்க, இவ்வளவு சீட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் அவ்வளவு சொல்லுச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு அவ்வளவு சொல்லுச்சு. மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கர்லயும் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது இல்ல, மிகப்பெரிய தோல்வியை காணும்னு சொல்லுச்சு. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்வீட் அடிச்சு, அது மட்டும் இல்ல நக்சல் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது. மார்ச் 30 நக்சல் ஃப்ரீ ஸ்டேட் ஆகும்னு சொன்னாங்க. நீங்க 15-20 தேதியில நீங்க பாத்திருப்பீங்க, கடைசியா இருந்த குழு கூட ஆயுதத்தை ஒப்படைச்சு ரீஹாபிலிட்டேஷனுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்க சொன்ன எக்ஸிட் போல் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். இந்த கம்பெனிகள் எல்லாம்
இன்னும் அடுத்த 3 வருஷத்துல 29ல திரும்பவும் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. திரும்பவும் 31ல வந்து உங்களுக்கு சட்டசபை தேர்தல் வரப்போகுது. இவ்வளவு தூரம் ஒரு 6 கம்பெனி 7 கம்பெனி மொத்தமே இந்தியா முழுக்க பண்றீங்க. இவ்ளோ வேரியேஷன் வருதுன்னா உங்களை எப்படி உங்களோட கிரெடிபிலிட்டி இருக்கும்? எந்த முகத்தோட நீங்க பப்ளிக்க வந்து அணுகுவீங்க? இல்ல இத நீங்க இவ்வளவு சீரியஸா எல்லாம் எடுத்துக்கவே தேவையில்லை. அந்த கிரெடிபிலிட்டின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத கம்பெனிகள் தான் இவங்க. அதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. நான் தான் சொன்னேன், இது வந்து ஒரு நம்பர் கேம், நம்பர் பிசினஸ். சோ ஏன்னா இப்ப 23ஆம் தேதி ஓட்டு போட்டாச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதுக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு செய்தி வேணும். சோ அதுக்காக ஒவ்வொருத்தர் ஒரு நம்பரை வந்து சொல்றாங்க. நீங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி விஜய் கொடுத்தாங்க. இதுல வந்து என்னன்னா கட்சி பாகுபாடு இல்லாம 10 பேர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் ஒரு கட்சி சார்பா கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட இருக்கலாம். அந்த 10 பேரோ எங்கேயாவது ஒரு காபி ஷாப்ல உட்கார்ந்து, எப்ப நான் இந்த 3 பேர் கட்சிக்கு நான் போட்டுறேன், நீ ஒரு 3 பேருக்கு போடு, நீ ஒரு 3 சொல்ல முடியாது சார். ஏன்னா தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது புதுச்சேரியாக இருக்கட்டும், அஸ்ஸாமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இதே 6 கம்பெனிகள் அவங்களுடைய ரிசல்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆற மாதிரி இருக்கு. அதாவது 1-2 சீட். இப்ப நீங்க 35 நீங்கன்னா நான் 37 சொல்லுவேன், இன்னொருத்தர் 33. அப்ப 35ன்றது ஆவரேஜ் அப்படின்னா 35, 37, 33 நம்ம எரர் மார்ஜின் என்ன சொல்லுவோம்? இல்ல அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏன் இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ். இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னும் போது இங்க பாத்தீங்கன்னா பத்திரிகைக்காரர்களே கிடையாது, மீடியாவே கிடையாது. அவங்க எல்லாமும் ஒரு கட்சிக்காரர்கள் தான். இப்ப கூட நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அவர் வந்து ஏதோ நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்றாரு, பக்கத்துல போறாரு, அப்ப எந்த கட்சின்னு கேக்குறாரு அவர். அதாவது பத்திரிகையாளர் அப்படின்னா கூட ஒரு கட்சி சார்பாக இருக்கிறவங்க அப்படின்றத தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை. சோ அதனால நம்ம வந்து அதெல்லாம் சீரியஸாவே பார்த்துக்க கூடாது. இப்படி சீரியஸான நம்பர் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு நடந்த நிறைய கூத்துகள் இருந்தது. அதாவது நான் வந்து இந்த சினிமா படங்கள்லாம் பார்க்கும்போது கையில வந்து மல்லிப்பூ சுத்திக்கிட்டு அந்த முதல் இரவு ரூமுக்குள்ள போறதான் பார்த்திருக்கிறேன். ஆனா அமெரிக்கால படிச்சு நான் தான் இருக்கிறதுலயே அறிவாளி, மத்தவெல்லாம் வந்து சினிமா சங்கி, சினிமாக்காரன், அவன் இவன் எல்லாரையுமே எப்பயுமே இழிவா பேசக்கூடிய அந்த அதி புத்திசாலி ஒருத்தர் பாத்தீங்கன்னா கையில மல்லிப்பூவை சுத்திக்கிட்டு வாக்குச்சாவடியில போய் ஓட்டு போட்டாரு. இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டுலதான் பார்க்க முடியும். நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் நீங்க பாருங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷலான ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்கிறாங்க. தமிழர்கள் தான் அதிகமா படிச்சவன், தமிழர்கள் தான் வந்து அதிக அறிவு இருக்கிறவன், நாங்க தான் எல்லாத்துலயும் முதலிடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த மாதிரியான செயல்கள்ல கூட தமிழர்கள் தான் வந்து முதலிடத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கூத்துக்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு பெரிய விஷயம், தேர்தலுக்கு முன்னாடி யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு போட்டாங்க. நம்ம முதல்வர் வந்து அவருக்கு 3.5 கோடி தான் இருக்குன்னாரு, அவங்க பொண்டாட்டிக்கு 1.5 கோடி சொத்து தான் இருக்குன்னாரு, கையிருப்பே 10,000 ரூபாய் தான் இருந்தாரு கேஷ். ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடைக்கானல்ல போய் அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாரு. ஒரு நாள் வாடகையே 60,000 ரூபாய். கையில 10,000 ரூபாய் பணம் இருக்கிறவ ஒரு நாளுக்கு 60,000 ரூபாய் வாடகை கொடுத்து எப்படி தங்குவான்னு எனக்கு தெரியல. இதையும் அவருடைய ஊபிக்கள் பார்த்திருப்பீங்க. அத வேற ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்றாரு, தேர்தலுக்கு பிறகும் ஒரு தலைவர் வந்து வெளியில வந்து நடமாடுறாரு அப்படின்னா அது எங்களோட தலைவர் தானே. அட மானங்கெட்டவனே, அவர் ஓய்வெடுக்க போறேன்னு அவரே சொல்றாரு. நான் ஓய்வெடுக்க போறேங்கிறாரு. அங்க போய் ஒரு ஷூட்டிங்க்கு தயாராக நான் வாக்கிங் போகும்போது 4 பேரை பின்னாடி ஓடுறது, சைக்கிளை நான் புடிச்சுக்கிறதுக்கு 2 பேரு பின்னாடி ஓடி அத ஒரு போட்டோ எடுத்து விளம்பரம் தேடி, ஆட்சி முடிஞ்ச காலத்துல கூட நீங்க வந்து விளம்பரத்துக்கு தயாராவே எப்போதும் இருக்கீங்க அப்படின்னா அத கூட நீ சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? யோசிச்சு பாரு. அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவன் தான் திமுக. ஏன்னா அவர் 4 பேர் பின்னாடி ஓடுறாங்கல்ல, அந்த காவல்துறை அதிகாரிகளோ இல்ல காவலர்களோ பாதுகாவலர்களோ, அவருக்கு சம்பளம் கொடுக்கறது நம்ம மக்களோட வரி பணத்துல. கருணாநிதி வீட்டுல இருந்து கொடுக்கல. ஒருத்தன் போட்டான் ஒரு வீடியோ, ஐடி படிச்சிருக்கிறவன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கிறவன், இவனுக்கெல்லாம் படிப்பு கொடுத்ததே கருணாநிதி, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே கருணாநிதின்ட்டான். அவெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு வேற சொல்லிக்கிறான். சார் அவெல்லாம் பத்திரிகையாளரும் கிடையாது, அரசியல் விமர்சகரும் கிடையாது. அவரை சொல்லியிருக்காரு சார், நான் திமுகவோட சொம்பு இல்ல அண்டா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கிளைம் பண்ணிருக்காரு. நீங்க அவரை தப்பா சொல்லல, நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், உன் தட்டுல உள்ள சோத்துக்கு அறிவாலயம் உப்பு போடுது அப்படின்னா என் தட்டுல உள்ள சோத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்.
உங்களை மாதிரி வாடகைக்கு கொடுத்துட்டு அறிவாலயம் போடுற காசுல உப்பு போட்டு நாங்க சாப்பிடல. எங்களுடைய சொந்த உழைப்புல வாங்கின உப்பை போட்டு நாங்க சாப்பிடுறோம். நீங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது நீங்க கரெக்டா சொன்னீங்க. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது கருணாநிதின்னு மட்டும்தான் அவங்க சொல்லல. ஆனா நீங்க சட்டை போட்டதா இருக்கட்டும், நீங்க செருப்பு போட்டதா இருக்கட்டும், நீங்க படிச்சதா இருக்கட்டும், ஒருத்தர் என்ன மேடையில அறிமுகப்படுத்துறாரு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அந்த மேடை முழுக்க ஒரு 12 பேர் இருக்கும். அதுல ஒரே ஒரு பெண்ணாக நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப என்ன புகழ்றதாக நினைச்சு வஞ்ச புகழ்ச்சி பண்றாரு. என்ன உனக்கு தெரியுதா, நீ யாருன்னு தெரியுதா, பெரியார் இல்லைன்னா நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டேஜ்ல சொல்றாரு. இவ்வளவு பெரிய இடத்துல இவங்க தன்னுடைய படிப்பால இங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பெரியார் வித்திட்டதுதான் காரணம்னு. யோ, எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரியா, நான் படிச்சேன்யா, கவர்மெண்டோட எந்த ரிசர்வேஷனும் இல்லாம பியூர் மெரிட்ல படிச்சு என்னுடைய சொந்த கால்ல வேலைக்கு நின்று நான் சம்பாதிச்சேன். ஆனால் நாகரீகம் கருதி அவர்கள் எந்த இடத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம கூட பேசினா கூட நாம அதற்கு பதில் பேசினா அசிங்கமா இருக்கும்னு ஒரே காரணத்தினால நம்ம அமைதியா வரோம். நாம அமைதியா இருக்கிறதுனால நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் போட்ட அந்த அண்டா வீடியோலயே அத்தனை பேரும் கீழே கழுவி ஊத்தி இருந்தாங்க. ஏய் நீ வாயா, இங்கதானே வருவ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற கூடிய அளவிற்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க கருணாநிதி குடும்பத்தை ரொம்ப உயர்த்தியே பேசுங்க. ஏன்னா வாங்குற கூலிக்கு நீங்க கூவிதான் ஆகணும். ஆனா எங்களை அசிங்கப்படுத்தி தான் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஆள் இல்ல. ஏன்னா உங்களுடைய ஈவேரா வெங்காயம் சுயமரியாதைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கெல்லாம் சூனாமானா எல்லாமே இருக்கு. இதுல இருந்தே தெரியுதுல எந்த அளவுக்கு திமுக காரனுக்கு அறிவு இருக்குதுன்னு. திமுக அழியறதுக்கு காரணம் திமுக காரனா தான் இருக்க போறேன். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. எனிவே என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம சொன்னதுபடி இன்னொரு 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த வாக்கு சீட்டெல்லாம் வெளியில வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். எது வந்தாலும் சரி, மக்கள் கொடுக்கறது தான் ரிசல்ட். நாளைக்கு டிஎம்கே ஜெயிக்குது, என்டிஏ ஜெயிக்குது, டிவிகே ஜெயிக்குது, நமக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதை மாற்றி வருதுன்னா நாம கண்ணை மூடிக்கிட்டு இவங்கள மாதிரி பூமி இருண்டு போச்சுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் பகுத்தறிவு பேசுறதுக்கு முன்னாடியே நமக்கு சுயமா அறிவு இருக்குது. அதனால நமக்கு தெரியும், டிஎம்கே வந்தா டிஎம்கே கூட்டணி தான் நம்ம சொல்ல போறோம், டிவிகே வந்தா டிவிகே தான் சொல்ல போறோம். அது வராதுன்றது அடுத்த ஒரு காரியம். நீ எத்தனை எக்ஸிட் போல்ல மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சு நீங்க ஒரு சிற்றின்பத்துல இன்னைக்கு இருக்கிறீங்களோ அது இருந்துக்கோங்க. இன்னும் நம்ம 24 மணி நேரம் தானே. இதுல இன்னொரு முக்கியமா குறிப்பிட வேண்டியது, இந்த ஆட்சியினுடைய ஒத்த செங்கலை ஊரெல்லாம் தூக்கிட்டு போய் முதல் கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னவங்க நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் 6வது முறையாக, இந்த ஆட்சி 6வது முறையாக நீட்டு தேர்வு எழுதி இருக்கிறாங்க. சோ இந்த நீட்டு தேர்வு குழந்தைகள் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அரசுனால மட்டும் இல்ல, கோர்ட்டு சொல்லாம இனிமேல் அதுல எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரிப்பேர் ஆகி பிள்ளைங்க எல்லாம் போய் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. ரிசல்ட் நல்லபடியாக வரும். இந்த முறை நமக்கு நீங்க நினைச்ச வெற்றி கிடைக்கலன்னா கூட அடுத்த முறை அதற்கு முயற்சி செய்யலாம். இல்ல அதை தவிர அவ்வளோ கோர்சஸ் இருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த இலக்க பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்முடைய சேனல் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே போல ரொம்ப இமோஷனலா நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க அண்ணா ஜெயிக்கலன்னா நான் என் பிள்ளைக்கு மருந்தை கொடுத்து நானும் செத்து போயிருவேன்னு இருக்கட்டும். பாட்டி நீ விசிலுக்கு ஓட்டு போடலன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த மாதிரி இமோஷனல் இடியட்ஸ் நிறைய இங்க இருக்கிறாங்க. நான் இடியட்ஸ்ன்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நீங்க அணுகுறீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். இது வரைக்கும் சூசைட் பண்ணவங்க, அரசியலுக்கு சூசைட் பண்ணவங்கல்ல யாராவது அரசியல் கட்சி தலைவர்களினுடைய பிள்ளையோ அவர்களுடைய மனைவியோ அவர்களுடைய கணவனோ அவர்களுடைய குடும்பத்தாரோ இருக்காங்களான்னு நீங்க பாருங்க. இதுதான் இந்த மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மதிமுக இவர் வைகோ வெளியில வரும் பொழுது 13 பேருக்கு மேல சூசைட் பண்ணி செத்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் எந்த கட்சியில இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பாக்கணும்.
இது போல பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்க அது சன் டிவில இருந்து கலைஞர் வெளியில வந்த தருணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் நம்மளால சொல்ல முடியும். இனக்குழுக்கள் நீங்க உங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பிரபாகரனுக்கு ஆதரவாக எப்படி இருந்தது, இலங்கை போருக்கு காரணம் காங்கிரசும் டிஎம்கேயும் சொன்னவங்க இன்னைக்கு தோழமை சுட்டு கூட இல்லாம அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறத நாம பாக்குறோம். சோ இந்த அரசியல்வாதிகளை நம்பி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்றேன், அரசியல்வாதிகளை நம்பி உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய உயிரையோ உங்களுடைய வாழ்க்கையோ பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த தப்பான முடிவையும் நீங்க எடுக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சா மறுநாள் அடுத்த வேலையை பார்க்க போவாங்க. நமக்கு நம்முடைய குடும்பம் இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை இருக்கு, அதை வளப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இத நாம எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். எனக்கு அந்த பயம் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா இந்த எலெக்ஷன்ல இருக்கு. இல்ல, நிச்சயமா நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ.